Dear 11th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். A bank pays 8% per annum interest, compounded quarterly. Find the equal deposits to be made at the end of each quarter. 10 years to have 30,200. இவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னா 10 வருஷம் பேங்க்கில் நான் காசு போட போகிறேன், என் கையில் நீங்கள் 30,200 கொடுங்கப்பா, 30,200 என் கையில் கொடுத்துருங்க. எத்தனை வருஷம் முடிஞ்சு? 10 வருஷம் முடிஞ்சு. அப்போ நான் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும், ஒவ்வொரு காலாண்டுக்கும், ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் எவ்வளோ பணம் நான் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி ஒரு வருஷத்தில் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் எவ்வளோ பேங்க்கில் போட்டுக்கிட்டே வந்தால் 10 வருடங்களுக்கு பிறகு என்கிட்ட 30,200 ரூபா கொடுப்பீங்கன்றது தான் கேள்வி. பேங்க் பேஸ் 8% per annum interest, compounded quarterly. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஈக்குவல் டெபாசிட் டு பி மேட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர்னு சொல்கிறாங்க பாருங்கள். காலாண்டுக்கு ஒரு வாட்டி அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு நான் காசு போட்டுக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ போடணும் எனக்கு தெரியாது, எவ்வளோ போடணும்னு தான் கேட்குறாங்க. ஈக்குவல் டெபாசிட்ஸ் எவ்வளோ போட்டால் ஈச் குவார்ட்டரில் எனக்கு 10 வருடங்களுக்கு பிறகு இவ்வளோ காசு வரும்னு கேட்குறாங்க. சரி, 10 வருஷம் என் கண்டுபிடிக்கிறேன். 10 வருஷம் 10 வாட்டி அவன் பேங்க்குக்கு போகல, ஒவ்வொரு வருஷமும் 4 வாட்டி போகிறான். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறான். அப்போ தான் ஒரு வருஷம் முடியுது. ஏன்னா குவார்ட்டர்லின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர், 10 வருஷத்துக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40 முறை அவன் பேங்க்குக்கு போயிருப்பான். அப்போ n is equal to 40 times. 40 வாட்டி போய் காசு போட்டு 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 வர எவ்வளோ போடணுன்னு தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சரி, ஒன்று முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ கிட்ட போகிறேன். 8% பர்சன்டேஜை நேரடியாக மாதிரி பர் இயர், இது பர் இயர்ப்பா, முக்கியமான விஷயம் தான். பர் ஆனம் அப்படின்னா வருடத்திற்கு இவ்வளோ வட்டி. அப்போ 8 100ஆல் வகுக்கிறேன், பர்சன்டேஜ் மாறிடும். இதுவும் பர் இயர் தான், இதுவும் பர் இயர் தான். ஆனால் அவங்க காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்றாங்க. குவார்ட்டர்லின்னா வருஷத்துக்கு 4 குவார்ட்டர் இருக்குது. அப்போது ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர். அப்போ 8/100 வருஷத்துக்கு 4 குவார்ட்டர். அப்போது 1/4 4 குவார்ட்டர் இருக்குது. அப்போது 1/4 டிவைட் பண்ணாதான் பர் குவார்ட்டருக்கு மாறும், பர் குவார்ட்டருக்கு மாறும். வருஷத்துக்கு 8%. இப்போ பர் குவார்ட்டர்னா வருஷத்துக்கு 1/4, அதாவது ஒரு வருஷத்தில் 4 குவார்ட்டர் இருக்குனால 1/4 போட்டிங்கன்னா இதை டிவைட் பண்ணிங்கன்னா 2 வரும் உங்களுக்கு. இப்போ 2/100 ஆன்சர் அல்லது 0.02. 0.02 ஏன்னா 2 0 இருக்குல்ல, 0.02. அப்போ ஏரடி என்னன்னா நிறைய பேர் 10 வருஷம் போடுறீங்க. 10 வருஷம் கிடையாது, அவன் காலாண்டுக்கு ஒரு முறை பேங்க்குக்கு போகிறான். காலாண்டுக்கு ஒரு முறை பேங்க்குக்கு போகும்போது 40 முறை பேங்க் போயிருப்பான். 10 வாட்டி பேங்க்குக்கு போனால் n is equal to 10. ஆனால் இவன் எத்தனை வாட்டி போயிருக்கிறான்? 40 வாட்டி போயிருப்பான். ஏன்னா காலாண்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டே இருப்பான். அதாவது 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி, 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி, 3 மந்த்ஸ்க்கு. அதனால் 40 வாட்டி பேங்க் போயிருப்பான். இது பர் ஆனம்லேருந்து பர் குவார்ட்டருக்கு மாற்றணும். ஒரு வருஷத்துலேருந்து குவார்ட்டருக்கு மாற்றணும். 1/4 மல்டிப்ளை பண்ண, வேறு ஒன்றும் கிடையாது. பர்சன்டேஜ்னா பை 100 வந்துடும். எல்லாம் ரெடி. என்கிட்ட கேட்குறது மாதம் எவ்வளோ போடுவாங்க, ஏ தான் கொஷின் மார்க். ரைட், நம்ம ஃபார்முலா எழுதுவோம். அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா a/i 1 + i ஹோல் பவர் n -1. இதான் ஃபார்முலா மாற்றி எழுதி இருக்க. a is equal to எழுதலாம், இல்லை இது is equal to a எழுதலாம். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஏ தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஐ ரெடியாக இருக்குது பாருங்கள், இது இருக்குது பாருங்கள். 2/100. அடுத்தது 1 + ஐனா டெசிமல் போட்டுக்கிறேன், ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். 0.02 பவர் n. எத்தனை முறை பேங்க்குக்கு போனான்? 40 வாட்டி பேங்க் போயிருக்கான். எத்தனை வாட்டி சலான் கட்டியிருப்பான்? பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்த 40 முறை. -1 அமௌண்ட் எவ்வளோ வந்து சேரணும் எங்களுக்கு? 30,200 ரூபாய்.
இஸ் ஈக்குவல் டு இந்த 2/100 அந்த பக்கம் அனுப்பிடுறேன். அப்போது 30,200 அப்படியே மேலே போய்டும். இது அப்படியே டிவைடில் இருக்குது, அப்படியே மல்டிப்ளையில் போய்டும். அப்போ 2/100 வந்துடும். ரெசிப்ரோக்கல் ஆக்கிடாதீங்க, இது அப்படியே மேலே போய்டும். கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே நியூமரேட்டர் போச்சு, செட்டாக அப்படியே போய்டும். ஏ அப்படியே தான் இருக்க போகுது. 1ஐயும் 0.2 கூட்டினா 1.02 ஹோல் பவர் 40 மைனஸ் 1. அதுக்கடுத்தது ஏ 1.02 உடைய ஆன்சர் ஹோல் பவர் 40க்கு இது வரைக்கும் பாருங்கள். 2.2080 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இது 2 0க்கு 2 0 அடிச்சிடுவா. 2 2 4 60 வந்துடுமா, 604 வந்துடும். ரைட், அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடுறேன். ஏ மைனஸ் பண்ணால் 1 பாயிண்ட், ஏன்னா 2 புள்ளி சில்லறையிலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 1.2080 இஸ் ஈக்குவல் டு 604. ஏ தானே வேணும் நமக்கு. ஏ ஈக்குவல் டு 604 டிவைடட் பை 1.2080. நீங்கள் கால்குலேட்டர் எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள், எக்ஸாக்டாக 500 வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? மாதம் இல்லை, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவன் பேங்க்கில் போயிட்டு 500 ரூபான்னு போட ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 முறை 500 போட்டு வருவான். அப்போ 500 × 4 எவ்வளோ? 5 4 20, 2000 ரூபா போடுவான். எத்தனை வருஷம் பேங்க்கில் போட்டிருக்கிறான் பாருங்கள், 10 வருஷம் பேங்க்கில் போட்டிருக்கிறான். அப்போ 10 வருஷம் பேங்க்கில் போட்டால் அவனுக்கு எவ்வளோ கிடைக்குது? 20,000 ரூபா தான் கிடைக்குது. ஆனால் காலாண்டுக்கு ஒரு முறை இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போகிறதுனால 20,000 அவன் கையில் கிடைக்காம எவ்வளோ ரூபா அவன் கையில் கிடச்சிக்குது பாருங்கள், 30,200 ரூபா. அப்போ பேங்க்கில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில், அதுவும் குவார்ட்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப லாபகரமாக இருக்கும். மாதம் போடாமல் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 500 ரூபா இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டானா பேங்க்கில் கடைசியாக 10 வருஷம் முடிஞ்ச உடனே அவன் கையில் எவ்வளோ கொடுப்பாங்க? 3,200 ரூபா. இப்போ இந்த சம்மில் மொத்தம் கொடுத்தா மாதம் எவ்வளோ போடுறான்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 3 சம் பார்த்தீங்கன்னா மாதம் போட்டால் மொத்தம் எவ்வளோ வரும். அப்போ 4வது சம்மில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இவ்வளோ வந்ததுன்னா மாதம் எவ்வளோ போடணும், அப்படியே உல்ட்டாவாக கேட்குறாங்க. நம்ம ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இந்த சம்மை போட்டுடலாம். குவார்ட்டர்லின்றதுனால மறந்துடாதீங்க, என்ன 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம், 40 வாட்டி பேங்க்குக்கு போயிருப்பான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் வருஷத்துக்கு இருக்கும், அதை பர் குவார்ட்டருக்கு மாற்றுறதுக்கு 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஷார்ப்பாக ஞாபகம் வச்சிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி த பெஸ்ட். தேங்க்யூ.